ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப யூனிக்கான அலுவேரா மசாலா பரோட்டா ஹெல்த்தியா கோதுமை மாவு வச்சு எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். 2 ஆலுவேராவை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் ஆலுவேரா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குன்னா இந்த சம்மரில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது கூட நம்ம இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த ஆலுவேரா ஜூஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த 1 கப் கோதுமை மாவுக்கு எனக்கு 2 ஆலுவேராவோட ஜூஸ் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஆகுதோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா சூப்பராக நிறைய லேயர் வரும், ஸ்மூத்தாக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது பிசைஞ்சதும் மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு 1லிருந்து 1.5 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இதை நல்லா மெலிசா உருட்டிக்கலாம். எந்த அளவு மெலிசா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசா உருட்டிக்கோங்க. இப்போ இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா எல்லா இடமும் பரப்பி விட்டுருங்க. இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் இப்போ நம்ம இது மாதிரி பண்ணதும் இதை இந்த மாதிரி சுருட்டி எடுங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஃபுல்லாக உருட்டி முடித்ததும் இதை 2-3 முறை இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகும். அதுக்கப்புறமா இதை இந்த டைரக்ஷனில் சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. கடைசியாக மாவு இருக்கிறத இந்த மாதிரி உள்ளே சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போது நல்லா உள்ளே எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகும். பாருங்கள், இப்போ நமக்கு பரோட்டா செய்கிறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சதும் ஒவ்வொன்றா எடுத்து திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசா திரட்டணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். இப்போ இதை சூடான தோசைக்கல்லில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பக்கமும் பொன்னிற ஆகிற வரைக்கும் இதை திருப்பி போட்டு வேணுன்றப்போ லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் 2 பக்கமும் தேய்ச்சிட்டு இது பொன்னிறானதும் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயராக நமக்கு கோதுமை மாவில் ஹெல்த்தியாக அலுவேரா பரோட்டா செஞ்சாச்சு. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.